அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 31/3/2015 பங்குனி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஏகாதசி திதியானது பகல் 10:10 வரை, பின்பு துவாதசி திதி. ஆயில்ய நட்சத்திரமானது மதியம் 1:54 வரை, பின்பு மக நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகுகாலமானது மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டமானது காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரையில் என பார்க்கின்ற பொழுது காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, பின்பு இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இன்று சர்வ ஏகாதசி. பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசினியர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாயும் 4, 5ஆம் பாவங்களில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியமானது சிறப்பாக இருப்பதால் தெம்போடு சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசினியர்களே, 3இல் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். மிதுன ராசினியர்களே, 2இல் குருவும் சந்திரனும் இணைந்து இருப்பது அற்புதமான அமைப்பாகும். 10இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பெரிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 10ஆம் வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். உடல்நிலை கூட மிக மிக சிறப்பாக இருந்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசினியர்களே, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் மதியத்திற்கு பிறகு சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசினியர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குருவும் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி பல்வேறு வகையில் லாபங்கள் அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசினியர்களே, சந்திரனவர் 10, 11இல் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பேச்சை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். சுக்கிரனவர் 7இல் சஞ்சரிப்பதால் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசினியர்களே, 5இல் புதன் 6இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். இருந்து வந்த குழப்பங்கள் நெருக்கடிகள் எல்லாம் விலகி மன அமைதியானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மதியத்துக்கு பிறகு சந்திரனவர் 10இல் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்.